ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செடிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. அதுதான் இந்த வீடியோ, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்தாழை. கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் நீங்கள் வச்சுருப்பீங்க. இது நான் எந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அதுலேயே பக்கத்தில் ஒரு மிளகா செடி, கீழே கற்பூரவள்ளி செடி, அதாவது ஓம இலை, அந்த செடியும் உள்ளே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மணி பிளான்ட்டும் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்டாக வச்சுருப்பீங்க. இதிலேருந்து தான் நான் எனக்கு கிச்சனுக்கும் ஹாலுக்கும் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டில் இப்போதைக்கு இந்த ஒரு செடி மட்டும்தான் நல்லா பெரிய செடியாக படர்ந்து அழகாக இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு செடி இருக்குது. அது என்ன செடின்னே தெரில, தானாக வளர்ந்து நிற்குது. பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டு வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓம இலை. இந்த செடி நல்லாவே வளர்ந்துட்டு அது வெயிட்டு தாங்க முடியாமல் உடஞ்சி விழுந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கும். நல்லா பச்சை பசேன்னு நிற்கும். இது சளி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு இலையை சாப்பிட்டோன்னா சரியாயிரும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரம்பை இலை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம், அதுதான். அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வெத்தலை செடி நின்றுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காஞ்சி தொங்கிட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும், அது இருந்த இடமே தெரியாமல் போயிட்டு ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் ஊருக்கு போயிட்டு 10 நாள் வரதுக்குள்ளே அடிக்கிற வெயிலில் காஞ்சே போச்சு. சொல்லிட்டு ஒரு தக்காளி அழுகி போன தக்காளி தூக்கி போட்டிருக்கேன், ஏதாச்சும் வரட்டும் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூம் பக்கத்தில் வச்சுருக்கிறது. பார்க்க வியூ நல்லா இருந்துச்சு, அதனால தான் காமிக்கிறேன். நம்ம இருக்கிறது மெயின் ரோடு பக்கத்தில் தான். அதனால் இங்கே ஃபுல்லாகவே இங்கே பெரிய பெரிய பில்டிங் அப்படி தான் இருக்குது. இது ரோஸ் செடி. ரோஸ் செடின்னு சொல்லிட்டு வெறும் கம்பை காமிக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே காஞ்சியே போச்சு. ஊற்றி எப்படியாவது வந்துடு அப்படின்னு நினச்சி டெய்லி தண்ணி ஊற்றி கொஞ்சம் இப்போ தான் தளிர் விட்டுருக்கு. இந்த மாதிரி செடி வளர்கிறதுக்கு வெங்காயத்தொலி, முட்டை தோடுலாம் யாரெல்லாம் என்னை மாதிரி நீங்களும் போடுவீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது சங்குப்பூ செடி. இது நம்ம விதை தான் போட்டோம், அழகாகவே வளர்ந்துட்டு இது நல்லா கொடி மாதிரி வளரும். இந்த பூவில் டீ போடுவாங்க. நானும் நம்ம வீட்டில் பூத்ததுக்கப்புறமா போட்டு காமிக்கிறேன். இதான் நம்ம வீட்டில் உள்ள தொட்டி செடிகள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.